கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதேன். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை, நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதேனா, ஞாலம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதேன். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 4/12/24 இருக்கின்றோம். நாம் திருவருகை காலத்தின் 4ஆம் நாள். தூய ஆவியானவர் நம்மை எப்பவும் நிரப்பிடுவார். அன்னை மரியா நமக்காக என்றும். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 59, 7, 8, 9. நீதிமொழிகள் 29, 16, 17, 18. உன் பிள்ளையை தண்டித்து திருத்து, அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார், மனதை மகிழ்விப்பார். எங்கே இறை இல்லையோ அங்கே குடிமகள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள். இன்றைய வாசகம் எசையா நூலிலிருந்து 25, 6, 10. ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போம். பேறு பெற்றோர் இருக்க பேறு பெற்றோர். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 15, 29, 37. இயேசு பலரை குணமாக்கினார், அப்பம் பலுக செய்தார். நமக்கு தாமதமாக கிடைக்கும்போது நாம் கலங்கக்கூடாது. கடவுள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர். நாம் அவருக்கு நேரத்தை குறிக்கக்கூடாது. எனக்கு இந்த நேரத்தில் வேண்டும், 9 நாளில் வேண்டும், 3 நாளில் வேண்டும், 7 நாளில் வேண்டும், 10 நாளில் வேண்டும். அவர் எந்த இடத்திலும் நமக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கவில்லை, இத்தனை நாட்களுக்குள் உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்று. ஆனால் கேளுங்கள் கொடுக்கப்படும். நம் தேவையை அறிந்த தேவன் நிச்சயமாக நமக்கு நம் தேவையை கொடுப்பார். எது நமக்கு தாமதமாக கிடைக்கிறதோ அது மிகவும் நன்றாக இருக்கும். அதற்கு உதாரணம் கானா ஒரு திருமணம் கூட. திருமணம் எல்லாம் காலியாகி 2ஆம் முறை செய்தப்போ கானா ஒரு திருமணத்தின் திராட்சை ரசமும் தான் இனிமையாக இருந்தது. ஆனால் நாம் மனமுடைந்து போகக்கூடாது. அதுவரை நாம் ஜெபிக்க வேண்டும். மூளையை கசக்கி சாதிக்க முடியாதவைகளை முழங்காலில் சாதிக்கலாம். ஜெபம் என்பது நாம் சுவாசிக்கும் காற்று போல். காற்று எவ்வளவு முக்கியமோ நாம் உயிர் வாழ, அதுபோல் இதயம் துடித்தால்தான் நாம் வாழ முடியும். இயேசுவே ஜெபத்தால் எங்களை ஒன்று சேரும். இயேசுவே ஜெபித்தார் எல்லா இடங்களிலும். அதனால்தான் நமக்கும் ஜெபிக்க கற்றுத்தந்தார். ஜெபம் இல்லை என்றால் வெறும் வாழ்க்கை, வெற்றி இல்லாத வாழ்க்கை. வாகனம் ஓட இன்ஜின் தேவை போல் ஜெபம் என்பது நம் வாழ்க்கையில் முதல் இடம். வரும் இயேசுவை ஜெபத்தோடு வரவேற்போம். இயேசுவின் மலை அனுபவம் மக்கள் அனுபவத்திற்கு அழைத்து சென்றது. நசரேத்தூர் இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். பரிவு என்பது ஆண்டவரின் உள்ளார்ந்த உண்மையான இயல்பாக இருக்கிறது. 4000 பேருக்கு இயேசுவின் பரிவின் வெளிப்பாடு. உணவு அளித்தார். ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்தவர்களுக்கு ஆயனாக போதித்தார். விதவை தாயின் துன்பம் அறிந்த அந்த தாய்க்கு இருந்த ஒரே மகனை உயிர்ப்பித்து தருகிறார். நல்ல சமாரியனாக செயல்பட்டு குணப்படுத்துகிறார். ஊதாரி மகனை மன்னித்து மீண்டும் மகனாக ஏற்றுக்கொள்கிறார். இதுவே இயேசுவின் பரிவு உள்ளம். நாமும் பரிதாபப்படுகின்ற உணர்ச்சிகளை மட்டும் வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாக இல்லாமல் பரிவுள்ளத்தோடு செயல்களில் மற்றவர்களை ஏற்று வாழ பணிவோம்.
அதான் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நாம் இறைவார்த்தை படிக்கிறோம், நாம் கோயிலுக்கு போகிறோம், நாம் ஜெபமாலை உருட்டுகிறோம், இதெல்லாம் சரி, ஓகே, ஃபைன். ஆனால் ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே நான் இத்தனை பேருக்கு உணவு கொடுத்தேன், இத்தனை பேருக்கு நான் செஞ்சேன், நம்ம எதையெல்லாம் நாம் பெருமையாக பேசுகிறோமோ உன்னை அறியேன் என்று சொல்லிவிடுவார். ஆனால் ஆண்டவர் எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை விவிலியம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. அவர் செய்தவற்றை நாம் செய்ய வேண்டும். அவர் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள், அன்னை மரியாளுக்கு வானதூதர் வந்து அறிவித்த உடனே அன்னை மரியாள் அவருக்கு வானதூதர் அவருக்கு இன்னொரு செய்தியை கொடுக்கிறார், உன்னுடைய உறவினரான எலிசபெத். அப்போ அன்னை மரியாள் என்ன செய்தாங்க? ஓ, நான் சின்ன பொண்ணு, நான் தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன், நான் என்ன பார்க்க அவங்க வரட்டும் அப்படின்னு அங்கே உட்காரல, விரைந்தோடி சென்றார். பைபிள் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, விரைந்தோடி சென்றார் என்று. அப்போது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சதோ, நம்மளை அறியாத நாம் விரைந்தோடி நாம் செல்ல வேண்டும் உதவி செய்ய. அந்த இடத்தில் அன்னை மரியா இவர்களே எதுவும் அறியாத சிறு பிள்ளை, இப்போ ஒரு 16 வயது, இவங்க போய் அவ்வளோ பெரியவங்களுக்கு டெலிவரி பார்த்து அவங்களுக்கு 3 மாதம் அங்கே தங்கியிருந்தார். பார்த்திங்களா எவ்வளோ பெரிய உதவி. இதுதான் செயலில் காட்டுவது என்பது. அவன் மாதா நினச்சிருந்தா போகாமல் இருந்திருக்கலாம், எனக்கு தான் ஆண்டவர் வரப்போகிறாரே, நான் தான் வானதூதர் அறிக்கை செஞ்சுட்டாங்களே, எனக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, நான் இதுக்கு மேல்ட்டு எதுக்கு வெளியே போனோம் அப்படின்னு பூச்சி மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அவங்கள அப்படி இருக்கல. அவங்களுடைய அந்த செயலை நம் வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்வோம். பிறருக்கு நோய் என்றால் உதவி செய்வோம், பசி என்றால் அவர்களுக்கு உணவு கொடுப்போம், ஒருவர் குளிரில் இருந்தார் அவர்களுக்கு ஆடை கொடுப்போம், அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்க வருவதை நாம் அறிந்து அவர்களுக்கு கொடுப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை